இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்கெல்லாம் எதனா கொடுக்கலனாக்கா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் சுற்றிட்டு அப்புறம் வரும் பாருங்க. முருகப்பெருமான் வந்து தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்த இடம். நாம எதனா ஒரு அறிவுரை சொல்லும்போது எனக்கு தெரியும் நானும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க இல்லைங்களா. அவங்க அதாவது தனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தன் குழந்தைகள் வாயிலா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து தனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் கோபத்தின் உச்சியில் இருக்கும்போது அவன் மனைவி சொன்னா கூட கோபம் அடங்காது, அம்மா சொன்னா கூட கோபம் அடங்காது. ஆனா அவனுக்கு பக்கத்துல காதலின்னு ஒருத்தி இருந்து அவ கூட இருந்து சொன்னா எப்படி அப்படியே தனிந்து போகும். வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல பெசநகர்ல ஆறுபடை முருகன் கோவில் இருக்குது. ரொம்ப அருமையான கோவிலுங்க. அன்னைக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு ஒவ்வொரு அங்கே திருச்சந்நிதி வந்து அழகாக அமைச்சிருக்கிறாங்க. அந்த கோவில் முழுசும் ஒரு சன்னதியாக போயிட்டு நாங்கள் வழிபட்டுட்டு வந்தோம். அதை வந்து வரிசை கிரமமாக வச்சுருந்தாங்க. முதல்ல திருப்பரங்குன்றம், அடுத்தது திருச்செந்தூர், அப்புறம் பழனி, அதுக்கப்புறமா வந்து சுவாமிமலை, அதுக்கப்புறம் வந்துட்டு திருத்தணி, அப்புறமா பழமுதிர்ச்சோலை. இப்படி வரிசையாக வச்சு வழிபடுவதற்கான முறையை கொடுத்தவர் யார் தெரியுங்களா? திருமுருகாற்றுப்படையை எழுதிய நக்கீரர் பெருமான் தான். அவர் தான் வந்துட்டு இந்த ஒரு வரிசையை அமைச்சு கொடுத்தார். அவர் வந்து எந்த வகையில எந்த கணக்குல இதை செய்தார் அப்படின்றது கூட வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசலாம். இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்க, அந்த படை வீடுகளுக்கு எதுக்கு ஆற்றுப்படை அப்படின்னு வச்சு நக்கீரர் எழுதினாருன்னா, அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு மன்னன் இடத்துல புலவர்கள் போய் பாட்டு பாடி நல்ல பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது அவங்க வர வழியில மற்ற புலவர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா, இந்த மன்னன் கிட்ட போ, நல்ல வாரி வாரி வழங்குறார், நம்ம வறுமையெல்லாம் தீர்த்துடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வழிபடுத்துவாங்க. அந்த வழி, ஆறு அப்படின்றது வழி அப்படின்னும் பொருள். அந்த மன்னன் கிட்ட வந்து வழிபடுத்துவாங்க. அந்த புலவர்களும் போய் அந்த மன்னனை பாடி புகழ்ந்து பரிசுல பெற்று வருவாங்க. இது சங்க இலக்கியத்துல வந்து சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படைன்னு வருது. அது மாதிரி திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, முருகனை போய் வழிபடுங்க, உங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முருகனுக்கு வழிபடுத்துவதா, முருகனை வணங்குவதற்கு ஆற்றுப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட நூல் தான் வந்து திருமுருகாற்றுப்படை. அதுக்கேற்ற போல நம்ம முருகனை வழிபட 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 நம்முடைய துன்பங்கள் எல்லாம் கரைந்து நீராய் போகும் அப்படிங்கிற ஒரு சத்தியமான உண்மையும் இருக்குது. இப்ப நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு படை வீட்டுக்கும் உள்ள ஒரு சிறப்பு. கொஞ்சம் நேரம் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்துட்டு திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் வந்து தெய்வ யானை மனமுடித்த குன்றம். இந்த குன்றத்துலதான் வந்துட்டு முருகப்பெருமான் வந்து சூரனை சம்ஹாரம் செஞ்சுட்டு தேவேந்திரனுடைய மகளாகிய தேவயானையை மணந்து கொண்ட இடம் திருப்பரங்குன்றம். இந்த ஆறுபடை வீடுகளும் வந்து நம்முடைய வாழ்க்கையில, மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காலகட்டத்தையும் சொல்லக்கூடிய அற்புதமான செய்திகளை தான் வந்துட்டு இந்த ஆறுபடை வீடுகளும் வந்து நமக்கு சொல்லுது. முதல் படை தெய்வ யானையை மனம் முடித்தது சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு. இந்த தெய்வ யானையை மனம் புரிந்த இந்த திருப்பரங்குன்றம் போயிட்டு வழிபட்டோம்னா எத்தனை பெரிய திருமண தடைகள் இருந்தாலும் நீங்கி திருமணம் நல்லபடியா நடந்தேறும். திருமணம் நடந்தவர்களுடைய வாழ்க்கை நன்முறையில மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த தலமா வந்து திருப்பரங்குன்றம் சொல்லப்படுது. ரெண்டாவது திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த இடம். சூரபத்மன் கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 பேரையும் அவர் வதம் செய்து அழிக்காமல் தனக்கு ஒரு வாகனமாகவும் தனக்கு கொடியாகவும் மாற்றிக்கொண்ட, தன்னோடு ஒன்றி தன்னோடு இணைத்து கொண்டாரோ அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற பகை, தேவையற்ற ஒரு எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இதையெல்லாம் நம்ம அழித்து நம்மோடு நல்ல எண்ணங்களை நாம் விதைத்துக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான தலமாக கருதப்படுது. இங்க போயிட்டு வந்தா நம்முடைய பகை விலகும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சத்தியமான உண்மை. ரெண்டாவது, இந்த சூரசம்ஹார நாள்ல கந்தசஷ்டி விரதம் இருந்தா நிச்சயமா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதும் ஒரு ஆணித்தரமான உண்மை. மூன்றாவது வந்து பழனி. பழனியில முருகப்பெருமான் தன் குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு மலையில வந்து உட்கார்ந்துறார். பழனி மலையில அந்த பழனி மலையில பழம் கிடைக்கல, ஞானப்பழம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்துறார்.
இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்கெல்லாம் எதனா கொடுக்கலனாக்கா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் சுற்றிட்டு அப்புறம் வரும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு அழகான காட்சி, நாடக பாவனை, அந்த மாதிரியான அந்த காட்சி தான் வந்துட்டு பழனி மலைக்கு வந்து நம்ம உருவகம் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் நடக்கிற கதை தான் இதெல்லாம். அவர் வந்து தன்னுடைய அண்ணன் தாய் தந்தையரிடம் கோச்சிக்கிட்டு பழம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனியில் வந்து உட்காந்துடுறாரு. அந்த ஞான பழத்துக்காக அவர் அங்கே உட்கார்ந்ததுனால பழனி மலையை போய் நாம் வந்து வழிபடும் போது நமக்கு ஞானம் கிட்டும் அப்படின்ற ஒரு உண்மையும் அங்கே புலப்படுது. ஆன்றோர் சான்றோர்களும் சொல்லியிருக்காங்க. 4வது மலையா சுவாமி மலை. சுவாமி மலைக்கும் எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். முருகப்பெருமான் வந்து தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்த இடம். அதுவும் நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தான். நம்ம பிள்ளைகள்லாம் வந்துட்டு நாம் எதனா ஒரு அறிவுரை சொல்லும்போது எனக்கு தெரியும் நானும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பிரம்மன் வந்து வணங்காமல் போனதுனால பிரம்மனிடம் ஓங்காரத்திற்கான பொருளை கேட்க அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்ல, அவரை தூக்கி சிறையில் போட, அப்புறம் சிவபெருமான் வந்து விடுதலை செய்ய சொல்ல, விடுவித்த பின்னர் முருகப்பெருமான் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, ஓங்காரத்துக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. சிவபெருமானே ஒரு ஓங்காரம் அவர்கிட்ட கேட்கும்போது அப்போ அந்த தகப்பனாகி அந்த உணர்வு, இப்போ கூட நம்ம தந்தைகள்லாம் என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய பெண்ணாகட்டும் பிள்ளையாகட்டும் அவங்களுக்காக தன்னுடைய ஈகோவெல்லாம் விட்டுருவாங்க. அதாவது தனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தன் குழந்தைகள் வாயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து தனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடும்பத்தில் நடக்கிறது அதே மாதிரி தான் வந்து அவர் வந்து ஓங்காரத்துக்கான பொருள் தெரியுமா அப்படின்னு வந்து முருகர் கேட்ட உடனே சரி நீ தான் சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சரி நான் வந்து உங்கள் காது கிட்ட நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வாங்க நின்றுக்கிட்டு கேளுங்க, நான் வந்து உட்காந்துக்கிறேன், நான் வந்து ஒரு குரு ஆயிட்டேன், இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு குரு ஆயிட்டேன், நீங்கள் வந்து மாணவன் ஆயிட்டீங்க, நின்றுக்கிட்டு கேளுங்க அப்படின்ன உடனே சிவபெருமான் நினைக்கிறாரு சரிப்பா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்றாரு, விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறாரு. அப்படியே போக 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 காதுல எங்க சொல்றது முருகப்பெருமான் அவர் கேட்கிறாரு, தந்தையே என்ன இப்படி பண்றீங்க, உங்க தோல்ல கொண்டு வந்து உட்கார வைங்க, எங்க தோல்ல வலது தோல்ல கொண்டு வந்து உட்கார வைங்க, நான் உங்க காதுல வந்து நான் ஓங்காரத்துக்கான விளக்கம் சொல்றேன் அப்படின்ன உடனே தோல்ல உட்கார வச்சா தானே எவ்வளவு உயர்ந்தாலும் காதுகிட்டேயே போகலாம் இல்லையா? அதனால சரின்னு சிவபெருமான் என்ன பண்றாரு, வலது தோல் பக்கம் உட்கார வச்சு ஓங்காரம் சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கேட்டுட்ட பிறகு சிவபெருமான் சொல்றாரு, அப்பா கொஞ்சம் இந்த இடது தோல்லையும் உட்கார்ந்துக்கிட்டு அந்த காதுல இடது காதுல ஓங்காரம் சொல்லுப்பான். ஏன் தந்தையே அப்படின்னு உடனே வலது காதுல எனக்கு சொல்லிட்ட, இடது காது உங்க அம்மாவோடதுப்பா, உங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் அந்த ஓங்காரத்துக்கான தத்துவத்தை சொல்லிடு அப்படின்னு சொல்லி இடது பக்கம் உட்கார வச்சு தாய் சக்திக்கு மகா சக்திக்கும் அவளுக்கும் ஓங்காரத்துக்கான பொருள் தெரியும், இருந்தாலும் தன் பிள்ளைகள் வாயால் அதை கேட்கும்போது எல்லா பெற்றோர்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு ஏற்படலையா? அப்படியே நம்ம மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாங்க கடவுள்களின் வரலாறும் புராணங்களும். அப்படியே வந்து இடது தோல்ல உட்கார்ந்து காதுல சொல்றாரு. இது நடந்தது சுவாமி மலை. இந்த சுவாமி மலைக்கு நாம தரிசனம் செய்ய போனா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஞானவானா மாறலாம். அனைவருக்கும் நல்லொழுக்கம், நல்ல விஷயங்கள், ஒரு மகானாக நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் நமக்கு தருவார் சுவாமி மலைக்கு போகும்போது வழிபடும் போது அப்படின்ற ஒரு கருத்து செய்தி நமக்கு கிடைக்க பெறுகிறது. அடுத்தது திருத்தணி எடுத்துக்கோங்க. திருத்தணி என்பது சூரனை வதம் செஞ்சிட்ட பிறகு அவர் வந்து மிகுந்த கோபத்தோட ஆக்ரோஷத்தோட அவர் என்ன பண்றாரு, வராரு. அவருடைய கோபம் தணிப்பதற்கான ஒரு மலை. என்ன மலைனா திருத்தணி. அந்த திருத்தணிகை அதோட பேரு, பேச்சு வழக்குல திருத்தணி ஆயிடுச்சு. திருத்தணிகையில போய் தன் கோபத்தை அப்படியே தணித்து கொண்டாராம். இதற்கு ஒரு வழக்கு, சொல் வழக்கு ஒண்ணு என்னன்னா, எப்பேற்பட்ட கோபம்னாலும் ஒரு மனிதனுக்கு தன்னோட காதலியை பார்த்த உடனே அந்த கோபம் அப்படியே அடங்கிடும் இல்லைங்களா? அது மாதிரி தான் முருகனுக்கு காதலி கிடைத்த இடம் திருத்தணி. வள்ளி அம்மை, வள்ளியை பிராட்டி மானின் வயிற்றில் பிறந்தவள். அங்கே வந்து வேடுவ தலைவனால் வளர்க்கப்பட்ட வள்ளியம்மை முருகனுக்கு காதலியாக மாறிய கதையெல்லாம் தெரியும். அந்த ஒரு மனிதன் கோபத்தின் உச்சியில் இருக்கும்போது அவன் மனைவி சொன்னா கூட கோபம் அடங்காது, அம்மா சொன்னா கூட கோபம் அடங்காது. ஆனா அவனுக்கு பக்கத்துல காதலின்னு ஒருத்தி இருந்து அவ கூட இருந்து சொன்னா எப்படி அப்படியே தனிந்து போகும். இதெல்லாம் என்னோட கருத்து. சில விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சு பார்த்ததுல இப்படிலாம் கூட இருக்குமா, வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நடக்கிறது தானங்க இதெல்லாம்.
அதை கேட்க கேட்க வந்து அதை படிக்க படிக்க எனக்கு தானா தோணுது, ஓ ஒரு காதலி வந்து சொல்லும் பொழுது காதலனுக்கு அப்படியே மனது வந்து தணிஞ்சு போகுது இல்லையா. அந்த ஆக்ரோஷமான வேகமான அந்த சம்ஹாரம் பண்ண அந்த ஒரு கோபத்தோட முருகப்பெருமான் தணிகை மலையில வந்து தன்னுடைய கோபத்தை தணிக்கிறார். அங்கே திருத்தணியில வெள்ளி பெருமாட்டியை மணந்து கொண்டு அவர் அங்க காட்சி அளிக்கிறார். அப்ப அங்கே போகும்போது நமக்கு உண்டாகும் கோபம், குரோதம், பேராசை போன்ற எல்லா விதமான தகுதியற்ற குணங்கள் எல்லாம் அழிந்து மேலான நிலைக்கு போகக்கூடிய வரம் கொடுக்கக்கூடிய மலைதான் திருத்தணி. அங்க போனீங்கன்னா உங்களுடைய திருமணமும் கைகூடும், உங்கள் குடும்ப வாழ்வுல நிச்சயமா மகிழ்ச்சி நிலவும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. 6வது படை வீடா நம்ம சொல்ல போறது பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லும் போதே நமக்கு அவ்வை பாட்டி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. அவ்வை பாட்டிக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டு ஔவையினுடைய அந்த தமிழ் மேல் இருந்த ஒரு சின்ன ஒரு கர்வம் அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை, மிகப்பெரிய ஒரு ஞானி. எப்பேற்பட்ட ஞானி மேதைகளையும் இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்கள் வந்து விடாது. என்னதான் மனதை அடக்கி ஐம்புலனையும் அடக்கி நாம வந்து மிகப்பெரிய ஒரு தவம் புண்ணியம் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு சிறு தவறு நேரிடும் அப்படின்றதுக்கு வந்து அவ்வை பிராட்டி இந்த பழமுதிர்ச்சோலையில நடந்த நிகழ்ச்சி நமக்கு உதாரணமா காட்டுது. அவள் இறைவனை நினைத்து கொண்டிருப்பதனால் இறைவனே வந்து அவளுக்கு அறிவுறுத்தியதாக சொல்லப்படுது. அதுபோல்தான் நாமும் இறைவனின் திருவடியை நினைத்து அவரையே வணங்கி உள்ளார்ந்த அன்பு செலுத்தும் போது நாம் தவறு செய்யும் இடமெல்லாம் வந்து இறைவனே நமக்கு ஏதோ ஒரு உருவில் ஏதோ ஒரு வழிகாட்டுதல்ல நம்ம திருத்தி அமைப்பார். ஆனால் இறைவனை நம்ம வழிபடுவது உண்மையானதாக இருக்க வேண்டும், பக்தியில் ஒரு நிறைவும் செறிவும் இருக்க வேண்டும். அப்போ அவ்வை பாட்டிக்கு முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டு அவர் வந்து அவ்வை பிராட்டிக்கு தெளிவுபடுத்தினார். அப்பதான் அவ்வை பிராட்டி வந்து என்னாச்சு, ஓ நீ சாதாரண வந்து பையன் ஆடு மேய்க்கிற சிறுவன் கிடையாது, நீ வந்து கடவுள் தெய்வம் தமிழ் கடவுள்னு சொன்னோடனே அங்க வந்து அவர் வந்து காட்சி அளிக்கிறாரு அவ்வை பிராட்டிக்கு. இந்த தலத்துக்கு நாம போகும்போது நமக்கு பொருளும் செல்வமும் நிறைந்து வருமா, நீங்காத அந்த செல்வ இன்பம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு உண்மை இங்க சொல்லப்படுது. அதனால முருகப்பெருமானின் 6 படை வீடுகளுமே வந்து ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு குழந்தையாக, ஒரு இளைஞனாக, இந்த நம்ம அப்புறமா வந்துட்டு இளைஞர்கள்லாம் பாருங்க டக்குன்னு கோபம் வந்துச்சுன்னா அப்படியே சண்டை போடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி சண்டையிட்டு முருகப்பெருமான் சூரசம்பாரம் பண்ணது. சண்டையிடுதல், அப்புறம் கல்யாணம் பண்றது, அப்புறம் காதலியோட வந்து அவர் குறும்பு பண்ணி காதலியை கல்யாணம் பண்றது, எல்லாமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இவை எல்லாமே ஒரு மனிதனின் வாழ்வின் மேம்பாட்டுக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நாம வந்து கடைப்பிடிச்சு முருகப்பெருமானின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எவ்வளவு பெரிய காரணங்கள் உண்மைகள் சொல்லப்படுது அப்படின்றத நாம உணர்ந்து அவன் திருவடியை நாம் வணங்கும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமானின் ஆறுமுக கடவுளின் திருவருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். முருகப்பெருமானின் பெருமையை நாம் பேசிவிட்டோம். அதனால ஒரே ஒரு பாடல் முருகப்பெருமானை வந்து பிடிச்ச ஒரு முருகப்பெருமான் மேல அப்படியே பக்தின்னு சொல்ல முடியாது, வெறி கொண்டு பாடிய ஒரு மிகப்பெரிய மகான் தான் அருணகிரிநாதர். அவருடைய கந்தர் அனுபூதியிலிருந்து வந்த ஒரு பாடலை பாடி நாம முருகப்பெருமானின் திருவருளை பெறுவோம். அந்த பாடல், கெடுவாய் மனமே கதிகேல் கரவாய் இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இந்த பாடல்ல வந்து நம்ம மனசை வந்து நல்வழிப்படுத்தி மனமே கேள், உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன், நல்ல கதி சொல்றேன் அப்படின்றாரு அருணகிரிநாதர். கரவாய் இடுவாய், கரவாய்னாக்கா இந்த கொடுக்காம எல்லாத்தையும் மறைச்சிலாம் வச்சுக்காத, இடுவாய் எல்லாருக்கும் கொடு, தான தர்மம் பண்ணு, கண்டிப்பா உனக்கு நல்லது கிடைக்கும், தான தர்மம் பண்ணு. இடுவாய் வடிவேல் இறைத்தாள் பணிவாய், நம்ம இந்த முருகப்பெருமானின் தாளை நீ நினைத்து வழிபடு. அப்ப என்ன பண்ணுவ, சுடுவாய் எதை, நெடு வேதனை,
அனைத்தையும் தூள் தூளாக்குறதுக்கு சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இறைவனின் திருத்தாளை பணிந்து கரவாது இட்டுக்கொண்டு தான தர்மங்கள் செய்து கொண்டு வந்தால் சுடுவாய் நெடுவேதனை, பின்பு விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. முருகன் திருவடி சரணம். சரவண பவவும்.